இம்மா தெய்வங்களா, என் மேலே பாசம் வச்சதும் போதும். எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, இது மேம்க்கு வாங்கி தரலாம், அது மேம்க்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு பேரண்ட்ஸ் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி இந்த வயசில் உள்ள மெச்சூர்டாக நீங்கள் திங்க் பண்ணியிருக்கீங்க. எல்லா கலர் ட்ரெஸ்ஸுக்கு போடுற மாதிரி இயரிங்ஸ், எல்லா கலர் ட்ரெஸ்க்கு போடுற மாதிரி பேங்கிள்ஸ். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். வெரி நைஸ், ஐ லவ் இட். பேங்கில் ஆரஞ்சு கலர்ல இருந்துச்சுன்னா இதுலயே ஆரஞ்சு கலர் சாரிக்கு அந்த மாதிரி போடலாம். சூப்பர் சூப்பர், வெரி நைஸ். அப்சனா எங்கள் கிளாஸோட குட்டி கியூட்டி, ஒவ்வொருத்தையும் கியூட்டி. இவன் எங்கள் கிளாஸில் ரொம்ப குட்டியில். அப்சனா செய்யாத வாங்காத இது பண்ணாடின்னு சொன்னாலும் கேட்காம பண்ணியிருக்கேன். ஃபங்க்ஷனுக்கு பர்த்டே ஃபங்க்ஷனு இதுக்கெல்லாம் கிஃப்ட்டு வந்துச்சுன்னா உட்காந்து பொறுமையாக போய்க்கும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்கு. அம்மா தாயே, நீ என்னத்தை பண்ணியிருக்க அவளும். வா, ஃபேவரட் டீச்சர். ஆயிச்சோ செம கியூட்டு ஃபேவரட் டீச்சர். தேங்க்யூ அப்சனா. இது வந்து அப்சனா, இவங்க 2 பேரும் கசின்ஸு. ஒருத்தி வந்து என் நேம் போட்டு தந்திருக்கான், என்னொட்டி ஃபேவரட் டீச்சர். ஸோ இதெல்லாம் லைஃப் லாங் மெமரிஸில் நம்ம பிள்ளைங்கள்ட்ட வேறு என்னத்தை சம்பாதிக்கிறோம். பிள்ளைங்களோட அன்பை மிஞ்சி எதுவுமே கிடையாது. ஸோ அந்த அன்பை வந்து அந்த பிள்ளைங்க அவங்களோட ஸ்டைல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற, இவ்வளோ என்னை லவ் பண்ணியிருக்காங்களா, எனக்கு இவ்வளோ பிடிக்குமா அந்த பிள்ளைங்களுக்கு அப்படிங்கிறது. அப்போ நான் வந்து கரெக்டாக இருந்திருக்கேனோ, பிள்ளைங்க இவ்வளோ மிஸ்க்கு நம்ம வந்து மெமரிஸ்க்கு எதாவது பண்ணணும், நான் மிஸ்ஸோட மைண்டில் இருக்கணும், வீட்டில் இருக்கணும், மிஸ் கூடவே இருக்கணும். இவ்வளோ பிள்ளைங்க வரும்போது அதுதான். இது யாரும் நான் பார்க்கவே இல்லை. நேம் இருந்ததா பேங்கிள். ஓ மை காட், வெரி நைஸ் த்ரெட் பேங்கிள். வாவ், நல்லா இருக்கு, செமையாக இருக்குது. த்ரெட் ஒர்க்கில் இருக்கக்கூடிய பேங்கிள் ரொம்ப நல்லாயிருக்கு. அது கூட சேர்த்து ப்ரைஸ்லெட். ஐயோ செமையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இது யார் கொடுத்தீங்கன்னு நேமே எழுதலையே, ஆனால் எனிவே இது யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சுக்கும். ரொம்ப நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் யார்? இவன் பேரே இல்லை. நான் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த மாதிரி வேறு கிளாஸ் ஃபார் பியூலா மேம் தான் இருக்காங்க. யாரும் இல்லை இருக்கும்போதே நாங்கள் வந்து இந்த மாதிரி கிஃப்ட் டீச்சர்ஸ் கொடுக்கும்போது ஃபேவரட் டீச்சர்னு எல்லாருக்கும் இருப்பாங்களே. ஸோ அப்போ அந்த ஃபேவரட் டீச்சருக்கு என்ன பிடிக்கும்னு ஒரு வருஷமாக இல்லை, அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே போனாங்க. என்னெல்லாம் போடுறாங்க, என்ன பிடிக்கும், என்ன பேசுகிறாங்க அப்படின்னு. நான் கொடுக்குறது தான் பெஸ்ட்டாக இருக்கணும், நான் கொடுக்குறது பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். அப்போ வந்து என்னை இதோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நான் அந்த மாதிரி டீச்சர்ஸ்க்கு கொடுக்கும்போது என்னோட பிடிச்சிருக்குன்னு சொல்லணும், நான் கொடுத்தது அவங்க மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சி நான் பண்ணியிருக்கேன். யூ ஆர் அ பிரேவ் உமன். இந்த மாதிரி போட்டிருக்காங்க, அதை அழகாக ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பிரேவ் உமன் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வாவ், ப்ரைஸ்லெட். ஆக்சுவலி இந்த ப்ரைஸ்லெட்லாம் ஒரு ஆளுக்கு லக்கி சாப் படிச்சிருக்கு. கலர் கலராக போட்டுக்கோ. இன்னடி என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கீங்க. ஜிகினாலாம் கொட்டி வச்சுருக்காளுங்களே. 6th C. ஓ 6th C வந்து நான் அடிக்கடி என் கிளாஸை சொல்வேன், என்ன ப்ராப்ளம்னாலும் நமக்குள்ளே பேசி சால்வ் பண்ணணும். அவன் என் ஃப்ரெண்டு, இவன் என் ஃப்ரெண்டுன்னு சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. நம்ம எல்லாமே ஒரு ஃபேமிலி 6th C. ஸோ அதை வந்து அவங்க ட்ராயிங்கில் காமிச்சிருக்காங்க. 6th C வந்து ஹாப்பி ஃபேமிலியாக. ஸோ நைஸ், வெரி நைஸ். உண்மையிலே 6th C நாங்கள் ரொம்ப ஹாப்பியான ஃபேமிலிஸ். என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோடய பிள்ளைங்க
எல்லாம் செல்ல குட்டிங்க, சமத்து பிள்ளைங்க. பியூலா மேம், பி ஃபார் பியூலா மேம். பியூலா மேம் சாரி கட்டிலாம் வரைஞ்சிருக்காங்க. யார் இது? ஜாஸ்லின். Fabiola ma'am, you are a sweet ma'am in my life. You teach very sweetly and you are a beautiful ma'am in me. Thank you, Jaslyn. Thank you. Jaslyn, என்னமா பண்ணிருக்காளே? Earrings. Again earrings. Thank you. அது இந்த பவுச் அதுக்குன்னு ஒன்று வாங்கி அதுக்கு ஒரு பவுச் போட்டு பிங்க் கலர் நெயில் பாலிஷ். யா வசனம். தேங்க்யூ ஜாஸ்லின். ரீட் பண்ணுறேன். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. நைஸ் வேர்ஸ். ஃபுல்லாக வசனம். நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். அந்த ஸ்டிக்கர் வசனம். தேங்க்யூ ஜாஸ்லின். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். கலரிங் 0 நிறைய குட்டிருக்காரு. மேமுக்கு எரேசர் வாங்கி கொடுத்துருக்கா. மேம் ஸ்கூலுக்கு படிக்க வர்ற மாதிரியே பண்ணியிருக்கா. வாவ், ஃபேஸ் எல்லாம் 0 ஆகிட்டோ. ஆமாம். இயரிங்ஸு, குட்டி இயரிங்ஸ். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் உனக்கு தான் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். பாப்பா இருக்கா, பாப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ. ஓகே, நீ உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாக்லேட்ஸ். ஐ மிஸ் யூ வெரி மச் பியூலா மேம் பை ஜாஸ்லின். எதுக்கு மிஸ் பண்ணோம்? மேம்க்கு எப்போனாலும் நீங்கள் பேசுங்க, என்ன ப்ராப்ளம்னாலும் பேசுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிஃப்ட் யாருன்னு தெரியல. 2 பெயின் இருக்குது. பிள்ளைங்களே ரேப் பண்ணியிருக்கோம். இன்ஃபண்ட் பை இன்ஃபண்ட் விஜய். 60Aலேருந்து இன்ஃபண்ட் பண்ணியிருக்கா. பாட்டு உடைஞ்சிருக்க பாட் எதை தந்திருக்கா. பாட். ஸோ தேங்க்யூ இன்ஃபண்ட். இவளும் நான் வேறு செக்ஷனுக்கு நான் போகிறேன்னா என் பிள்ளைங்க கொடுத்துருக்காங்க. இதில் நான் பெயிண்ட் பண்ணி அழகாக நான் வச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ மேம். பாரு, அதை கூட அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க பாரு. லவ் யூ மேம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். கிளாஸில் ஈவினிங்கு 8th பீரியட் முடிஞ்சு போகும்போது ப்ரேயர் பண்ணிவிட்டு டிஸ்பேச் ஆவாங்கள்ல. ப்ரேயர் முடிஞ்சோடனே தேங்க்யூ மேம், லவ் யூ மேம் அப்படின்னு சொல்லி தான் பிள்ளைங்க போவாங்க. சொல்லுவாங்க. என்கிட்ட சொன்ன மாதிரி எல்லாத்தையும் சொல்லாதீங்க, எல்லோரும் என்ன மாதிரி எடுத்துப்பாங்களான்னு தெரியாது. ஆமாம். பேக்கிங்கே பயங்கரமாக இருக்கு. இன்னது பென் என்னோட ஒன்று பிளாக் அண்ட் ப்ளூ நினைக்கிறேன். எனக்கு பைலட் ஃப்ளைட்ஸ். தேங்க்யூ. ஸோ தீஸ் ஆர் மை கிஃப்ட் அண்ட் ஐ லைக் அண்ட் ஐ லவ் திஸ் கிஃப்ட். எல்லா கிஃப்ட்டுமே எனக்கு மெமரிஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இப்போ இவ்வளோதையும் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன். நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் எல்லாத்தையும். இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் என் வீட்டுக்கு கொண்டு போகலான்னு இருக்கேன். ஸோ
என்னோடய டீச்சிங்கில் ஒவ்வொரு வருஷமும் எனக்கு பசங்க இதை பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன் அப்படின்னா என்னை எந்த அளவுக்கு பிள்ளைங்க என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் அந்த அளவுக்கு பிள்ளைங்களுக்கு நான் என்ன கொடுத்தேனோ அதுதான் எனக்கு ரிட்டர்ன் கிடச்சிருக்குன்னு தெரியுது. நான் எந்த அளவுக்கு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஈக்குவலாக பிள்ளைங்களை வந்து நான் ரொம்ப லவ் பண்ணி கேரிங்காக பாசமாக அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டுட்டு அந்த பிள்ளைங்களுக்கு ஏற்றாப்புல நான் பண்ணுவேன். செகண்ட் திங், அந்த பிள்ளைங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்கிட்ட நிறைய சொன்னதை சொல்கிறேன். அந்த பிள்ளைங்கிட்ட ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறாங்கன்னா வேறு யார்ட்டையும் ஷேர் பண்ண மாட்டேன். பக்கத்தில் பசங்க ஃப்ரெண்டே ஒரு தப்பு பண்ணியிருக்கான், பக்கத்தில் தான் இருப்பான், தனியாக வந்து சொல்லுவாங்க, அந்த பையனை கேட்க மாட்டேன், நானாக விசாரிக்கிற மாதிரி கேட்டு சால்வ் பண்ணுவேன். ஸோ இன்ன வரை என் ஃபேமிலியில் இருக்கிற விஷயம் எப்படி வெளில போகாது அந்த மாதிரி என் கிளாஸ் ரூமில் இருக்கிற விஷயம் கிளாஸ் ரூம்லேயே இருக்கும். என் பசங்க என்னை என்ன எதிர்பார்த்து இந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்களோ இந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டு டீச்சராக இருந்திருக்கேன்னு தெரியுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ்விங். ஸோ நீங்கள் லைஃப்பில் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய இடத்துக்கு உயரத்துக்கு நீங்கள் போகணும், அதை நான் பார்க்கணும். இதான் என்னோடய ஆசை. தேங்க்யூ ஸோ மச். பாய்.